ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஸ்டிங் லெம்மா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெம்மா. இந்த லெம்மா அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது. வெறும் டிரைவ் பேஸ்டிங் லெம்மா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேஸ்டிங் லெம்மா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட எக்ஸ்னு ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. அதை அவங்க டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு மென்ஷன் பண்ணி எடுக்க மாட்டாங்க, பட் நம்ம எழுதணும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி. அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு ஏபின்ற ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் இருக்குது. இந்த க்ளோஸ்டு செட்ஸுக்கோட யூனியன் எடுத்தால் நம்மளுக்கு அந்த ஹோல் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் கிடைக்கும். இந்த ரெண்டு செட்ஸுமே எக்ஸில் க்ளோஸ்டு செட்ஸாக இருக்குது. அண்ட் இந்த க்ளோஸ்டு செட்ஸுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்டு செட்ஸுக்கும் ஒரு தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்குது. எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஒய். ஏலேருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அண்ட் பியிலேருந்து ஒய்க்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே தனித்தனி நேம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஒய் அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா எக்ஸுன்ற பாயிண்ட்டு ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸோடு இருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை நாம் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு ஒரு புது ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணலாம். எப்போ அப்படின்னா h is a function from x to y is defined by the function h of x is equal to f of x. இந்த h of x வந்து f of xக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த xன்ற பாயிண்ட் ஏல இருக்கும்போது அண்ட் h of xன்ற பாயிண்ட் வந்து g of xக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா இந்த g of x வந்து g of xயில் இருக்கிற x வந்து bயில் இருந்துச்சுன்னா. இப்போ இந்த h of xை வந்து நம்ம கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய வேலை. எப்படி இந்த h of x டிஃபைன் பண்ணணும் அண்ட் இந்த h of xஐ வந்து எப்படி கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோன்றது தான் இதோடைய மொத்த ட்ரிக்கே. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை வந்து கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிக்குவோம். 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் எக்ஸ் வந்து யூனியன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் க்ளோஸ்டு செட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒய்ன்றது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஒய்ன்னு சொல்லும்போது ஏலேருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் போகுது, அது கண்டினியூஸ். அண்ட் பியிலேருந்து ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் போகுது, அதுவும் கண்டினியூஸ். எஃப் ஆஃப் ஒய் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும்னா எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. எக்ஸுன்ற பாயிண்ட்டு ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் ஆகணும், இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும், கேரக்டரைசேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வயா க்ளோஸ்ட். ஸோ இது ரெண்டுமே க்ளோஸ்டு செட்ஸு அண்ட் கண்டினியூஸ்ன்னு நம்ம ப்ரூவ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ்ட்னஸையும் கண்டினியூட்டியும் வச்சு நம்ம ஹெச்ன்ற ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோம். எ ஃபங்க்ஷன் ஹெச் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு செட்ஸ் சி is contained in y, the inverse image of closed set is closed in y x. ஸோ இந்த விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெச் வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, ஹெச் வந்து எக்ஸ் டு ஒய் கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். h is a function from x to y is continuousனு சொல்லணும். அதுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு லெம்மாவை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஒரு தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். கேரக்டரைசேஷன் ஆஃப் அ கண்டினியூட்டி வயா க்ளோஸ்டு செட்ஸோடைய தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா இஃப் ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு செட் எல்லா க்ளோஸ்டு செட் ஒய்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒய்லேருந்து எடுத்த க்ளோஸ்டு செட்டுக்கு ஒரு இன்வர்ஸ் இமேஜ் க்ளோஸ்டாக எக்ஸில் இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஹெச் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு சீனு ஒரு ஆர்பிட்ரரி க்ளோஸ்டு சப்செட் ஒயில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த க்ளோஸ்டு சப்செட்டை வச்சு ஃபார்ம் ஆகிற இன்வர்ஸ் இமேஜ் வந்து எக்ஸில் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஹெச் இன்வர்ஸ் சி வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும்னா ஹெச் இன்வர்ஸ் ஆஃப் சி வந்து
h of x belongs to cலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். h of x belongs to cன்னும் போது x வந்து எக்ஸுன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா h inverse of c is equal to x belongs to xன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ h inverse of c இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். x is equal to union of a and b அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அதை வச்சு x வந்து a union bயில் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு h inverse of c is equal to x belongs to a union bன்னு நம்ம எழுதுகிறோம். அண்ட் இதுலேயுமே h of x வந்து cயில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தான் எழுத முடிஞ்சிச்சு. இப்போது h inverse of cயில் வந்து h inverse of c வந்து xயில் c வந்து x belongs to aவாக இருந்துச்சுன்னா x belongs to ஏவாகவும் இருக்கும் அண்ட் x belongs to பியாகவும் இருக்கும். அண்ட் ரெண்டுத்துக்குமே பொதுவான கண்டிஷன் h of x belongs to c. ஸோ h inverse of c வந்து நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். x belongs to a such that h of x belongs to c union h belongs to b such that h of x belongs to c அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிட்டு இப்போ இந்த h inverse உள்ளே கொண்டு போகிறோம். அதுக்கு நம்மளோட டெஃபினிஷனில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து h of x is equal to f of xன்னு சொல்லியிருக்கோம். எப்போது h of x belongs to ஏவாக இருந்துச்சுன்னா, அப்போ f of x belongs to h of xஆக இருந்துச்சுன்னா நம்ம x belongs to a such that h of x belongs to cயை நம்ம இப்படியும் எழுதலாம். x belongs to a such that f of x belongs to cன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதும்போது f inverse of c அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ f inverse of cன்னும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் அதே மாதிரி h of x is equal to g of x when x belongs to bன்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷனையும் நம்ம இந்த செட்டையும் வந்து நம்ம g inverse of cன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் இதை வந்து நம்ம a inverse f inverse cன்னு எழுதலாம். இதை வந்து g inverse cன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ f inverse c யூனியன் g inverse cன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அனாலிசிஸ் ஆஃப் f inverse c எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். f inverse c க்ளோஸ்ட் இன் ஏன்னு சொல்கிறதுக்கு இப்போ நம்ம f inverse of c வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து க்ளோஸ்ட் இன் c ஏன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு? ஏன்னா நம்ம h inverse of c க்ளோஸ்ட் இன் xன்னு ப்ரூவ் பண்ணணும். h inverse of c க்ளோஸ்ட் இன் xன்னு ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு, h inverse of c is equal to f inverse of c யூனியன் g inverse of cன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இந்த f inverse of cயும் g inverse of cயும் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு h inverse of c க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ h inverse of c க்ளோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு h வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிரும். ஸோ h வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா h inverse of c வந்து ஒரு க்ளோஸ்ட் இன் xன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு f inverse of c வந்து க்ளோஸ்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். f வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to y. அப்போது a to yன்ற ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸாக இருந்துச்சுன்னா c வந்து ஒரு க்ளோஸ்டு செட் இன் y அப்படின்னு எடுத்துக்கிறோம். yலேருந்து cயை வந்து ஒரு க்ளோஸ்டு செட் எடுத்துக்கிறோம். பை டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூஸ் மேப்பிங் த ப்ரீ இமேஜ் f inverse of c is closed in a. ஸோ yயில் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டு cன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் மேப்பிங் மூலமாக f inverse of c வந்து closed in a ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் சப்ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டி, if a is closed in x, any subset that is closed in a is closed in x. a வந்து xயில் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு சப்செட் ஏல க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த சப்செட் எக்ஸ்லேயும் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஏவுடைய சப்செட் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த சப்செட் ஏக்குள்ளே இருக்குது, அது எக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா எக்ஸ்லேயும் அந்த சப்செட் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸே வந்து ஏக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற சப்செட்டே க்ளோஸ்டுன்னா அப்போ அந்த சப்செட் எக்ஸ்லேயும் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ f inverse c is closed in x அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும், g inverse c is closed in xன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் x inverse c closed in h inverse c closed in xன்னு ப்ரூவ் பண்ணி நம்ம தியரத்தை ப்ரூவ் பண்ண முடியும்.
இப்போது g is a function from b to yன்னு நம்ம எடுத்துக்கிறோம் அண்ட் அது கண்டினியூஸ்ன்றதுனால c is a closed set in yன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ப்ரீ இமேஜ் வந்து closed in b as it is continuous. If b is given to be closed in x, b வந்து xல க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா அதோடைய சப்செட்டும் b உடைய சப்செட்டும் xல க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ b உடைய சப்செட் g inverse c அப்படின்னா g inverse c closed in bனா அப்போ g inverse c closed in x2. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணி h inverse c is closed in இங்கே தான் போட போகிறீங்களா? இப்போது f inverse cயும் closed in x, g inverse cயும் closed in x, அப்போ ரெண்டுத்தோட யூனியனும் closed in xனா அப்போ h inverse cயும் closed in x. From the theorem we pick, that is every closed subset c in y, the inverse image h inverse of c is closed in x, then h is a continuous function from x to y அப்படின்றத நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ h inverse of c is closed in x for every subset c in y. The glued function h is a function from x to y is also continuous, hence the theorem is proved. h continuousனு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த h உடைய இன்வர்ஸ் இமேஜ் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஹெச்சை வந்து ஈஸியாக கண்டினியூஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிடலாம்.